Hello friends, welcome to Abhi Classes YouTube channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி பாத்தீங்கன்னா CA ஃபவுண்டேஷன்ல பேப்பர் 2 நம்ம law பார்த்தோம் இல்லையா. law வந்து business law வந்து 60 marks and business correspondence and reporting வந்து 40 marks உங்களுக்கு இருக்கு. BCR அது ஒண்ணுமே இல்ல, ஷார்ட்டா BCR சொல்லுவாங்க. இது 40 marksக்கு இருக்கு. இது கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் நீங்க எழுதுவீங்களா 11th 12th 10th எல்லாம் அதே மாதிரி தான் இருக்க போகுது. கம்ப்ளீட்டா நீங்க இங்கிலீஷ் தான் இங்க மோஸ்ட்லி இருக்க போகுது. letter writing, report writing, article writing, so comprehensive writing இந்த மாதிரி இதெல்லாம் தான் நிறைய இருக்க போகுது. and starting first lesson மட்டும் தியரி உங்களுக்கு இருக்கு. இந்த லெசன் கண்டிப்பா நீங்க எல்லாரும் படிச்சே ஆகணும் because இதுல வந்து 8 marks கிட்ட கேட்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய क्वेश्चंस வந்து தியரி வந்து யாரும் படிக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி ஜெனரலா இருக்குது நம்ம எழுதிக்கலாம்ட்டு. பட் இதுதான் உங்களை வந்து மார்க் கெயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த லெசனை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எல்லோரும் படிச்சே ஆகணும். மற்ற லெசன் படிக்கிறீங்களோ இல்லையோ அதை நீங்கள் ஓனாக எழுத போகிறீங்க. பட் இந்த லெசன் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கம்யூனிகேஷன் பற்றி படிக்க போகிறோம். கம்யூனிகேஷன் வந்து இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டே டு டே லைஃப்னு சொல்லலாம். ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் பண்ணுறது வந்து அதுக்கு வந்து என்னென்னலாம் தேவை அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கம்யூனிகேஷன் இஸ் a process of exchanging information, ideas, thoughts, feelings and emotions through speech, signal, writing or behavior. அப்படின்னா என்னன்னா கம்யூனிகேஷன் இஸ் நத்திங் பட் நம்ம ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் ஐடியாஸ் இப்போ உங்களுக்கு ஒன்று தோணுதுன்னா அது இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் எப்போ சொல்கிறீங்களா அதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்குது, அது நீங்கள் வந்து இன்னொரு பர்சன் கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணுமா, அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, ஏதாவது புதுசாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, அது வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணனாலும் அதுவும் கம்யூனிகேஷன் தான். உங்களுடைய தாட்ஸ், உங்கள் தாட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணுறதும் கம்யூனிகேஷன் தான். அண்ட் எமோஷன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறதும், நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா அது எப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, ஓரலாக சொல்கிறீங்களா இல்லை ரிட்டர்னில் சொல்கிறீங்களா, அப்படி இல்லைனா விஷுவலாக ஏதாவது காமிக்கிறீங்களா, ஸோ அதெல்லாம் தான் கம்ப்ளீட் different types of communication நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்யூனிகேஷன் என்ன, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன், ஐடியாஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் த்ரூ ஸ்பீச், சிக்னல், ரைட்டிங் ஆர் பிஹேவியர்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எப்படி நம்ம ஸ்பீச் வாயாலையும் சொல்லலாம், சிக்னல்லையும் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணலாம், ரைட்டிங்கில் எழுதியும் லெட்டர் மாதிரி லெட்டர்ஸ், அப்புறம் இமெயில்ஸ், SMS நிறைய இருக்குது. ஸோ அப்படியே நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். நம்ம பிஹேவியர், நம்ம ஒரு சில நடந்துக்கிறத பற்றி அவங்க வந்து எப்படி எந்த இது கம்யூனிகேட் பண்ண வராங்கன்னு தெரியல, ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்யூனிகேஷனில் வந்து சென்டர் வந்து என்கோடர் சொல்லுவாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து டீகோடர் சொல்லுவாங்க. சென்டர்னா ஒரு பர்சன் வந்து ஒரு ஐடியா, ஒரு புது இன்வென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாரு. ஸோ அது ஐடியா வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாருல அவர் வந்து என்கோடர் சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க அந்த ஐடியாவை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து டீகோடர் சொல்லுவாங்க. So types of communication. Communication is broadly classified into two, based on communication channels and based on purpose and style. என்னென்ன சேனல்ஸ் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்றதை பற்றி இருக்குது, அண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்டைல் அண்ட் பர்பஸ் எதுக்காக கம்யூனிகேட் பண்ணுறோம் அதை பற்றி அது ஒரு பேஸ்டாக ஒரு டைப் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் கம்யூனிகேஷன் சேனலில் வேர்பல், நான் வேர்பல் அண்ட் விஷுவல்னு மூணாக பிரிச்சிருக்காங்க. ஸோ வாங்க வேர்பல், நான் வேர்பல், விஷுவல் பற்றி நம்ம டீட்டெயிலாக கீழே பார்க்கலாம். Languages are the most common medium to communicate. Language இல்லைனா நம்மளால் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. ஏன்ஷியன்ட் டைமில் வந்து அவங்க பேசுகிற லாங்குவேஜே வந்து நமக்குலாம் புரியாது. ஸோ ப்ராப்பராக டேஸ் பை டேஸ் போக போக லாங்குவேஜின்னு ஒன்று உருவாகி அது மூலியமாக தான் நம்மளால் இப்போ ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ லாங்குவேஜ் இஸ் த மோஸ்ட் காமன் மீடியம் டு கம்யூனிகேட். மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜஸ் யூஸ்ட் குளோபலி இஸ் பிஸ்னஸ் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போனாலுமே இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இருக்குது, ஆந்திரா சைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு இருக்குது, அதேமாரி கர்நாடகா சைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தமாரி நிறைய லாங்குவேஜஸ் ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு லாங்குவேஜில் வந்து டாமினண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி காமனாக எல்லா பிளேஸுக்கும் காமனாக இருக்கிற ஒரு மெயின் லாங்குவேஜ்னால் நம்ம இங்கிலீஷ்னு சொல்லாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற டீட்டெயிலில் தான் நம்ம இந்த ஃபுல் சப்ஜெக்ட் இருக்க போது. whether it is international trade, commerce எதாக இருந்தாலுமே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் you can able to survive in that.
ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், பேங்கிங் எங்கே போனாலுமே நீங்கள் எந்த ஸ்டேட் ஒரு எந்த இடத்துக்கு போனாலுமே உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து யூ கேன் ஏபிள் டு ப்ரொசீட். மெனி ஆஃபீஸ் செட்டிங்ஸ் எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. பிஸ்னஸ் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் கெட்டிங் ஹெட் அட் த ஒர்க் பிளேஸ். ஒர்க் பிளேஸில் நீங்கள் இன்னும் மேலே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுனாலே ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இம்ப்ரூவிங் யுவர் பிஸ்னஸ் இங்கிலீஷ் vocabulary அண்ட் நாலேஜ் வில் ஹெல்ப் யூ டு ஒர்க் மோர் எஃபிஷியன்ட்லி அண்ட் ஓப்பன் நியூ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சூப்பராக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அட் த சேம் டைம் அது நீங்கள் பெட்டராக கற்றுக்கிட்டு நீங்கள் நியூ ஒரு கெரியர் அதேமாரி நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக பேக் போனால் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். இட் வில் ஹெல்ப் இன் developing interview skills, writing emails with clarity and increase your awareness of business topics. நமக்கு வந்து ப்ராப்பராக இன்டர்வியூவில் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் இஸ் அ மெயின் பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட்டிங் இமெயில்ஸ் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தம் இல்லை கம்பெனி சம்மந்தமான இமெயில்ஸ் அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணுன்னா அதுக்கும் இங்கிலீஷ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அது கிளாரிட்டியாக ப்ராப்பராக நம்ம சென்ட் பண்ணணும் அதான் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் இங்கிலீஷ் இஸ் த லாங்குவேஜ் யூஸ்டு ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். நீங்கள் எதாவது ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு அனுப்பினாலும் இங்கிலீஷ் தான் உங்களுக்கு மெயினாக டாமினண்ட்டாக இருக்குது. சரி, பிஸ்னஸ் இங்கிலீஷ்னு ஏன் சொல்கிறாங்க? நார்மல் இங்கிலீஷ்க்கும் பிஸ்னஸ் இங்கிலீஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் பிஸ்னஸ் இங்கிலீஷ்? while both are kinds of English, ஜென்ரல் இங்கிலீஷும் இங்கிலீஷ் தான், பிஸ்னஸ் இங்கிலீஷும் இங்கிலீஷ் தான். பட் the approach and objectives of these two widely vary from each other சொல்கிறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் பிஸ்னஸ் இங்கிலீஷ்க்கும் the way in which they are approaching or the main objective for communicating in that manner வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்னால் நார்மலாக வந்து பேசுகிற இங்கிலீஷ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். பிஸ்னஸ் இங்கிலீஷ்னால் இட் இன்வால்வ் லாட் ஆஃப் எப்படி சொல்லலாம் அந்த பாருங்க டெக்னிக்கல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து காம்ப்ளெக்சிட்டி அங்கே நிறைய இருக்கும்னு சொல்லலாம். நிறைய பிஸ்னஸ் டெர்மினாலஜிஸ் நம்ம வந்து அங்கே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்தந்த பிளேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஜென்ரல் இங்கிலீஷ்னால் இட்ஸ் நத்திங் பட் பேசிக்காக நம்ம ஸ்கூலில் படிக்கிற பேசுகிற இங்கிலீஷ் அதெல்லாம் தான் ஜென்ரல் இங்கிலீஷ். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் பிஸ்னஸ் இங்கிலீஷ். பிஸ்னஸ் இங்கிலீஷில் அந்த டெக்னிக்காலிட்டிஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ் நிறைய இருக்கும். பட் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து அதெல்லாம் வந்து இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக பேசுகிறது தான். ஸோ நான் சொன்னால வேர்பல் நான் வேர்பலில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்பல் கம்யூனிகேஷன். It involves the use of words and languages. Verbal communication என்னன்னா நம்ம வந்து ஏதாவது வேர்ட்ஸ் மூலமா லாங்குவேஜ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்ல அதுதான் வந்து verbal communication சொல்கிறாங்க. It involves the use of words and languages in delivering the intended messages. நம்ம ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம் அது வந்து நம்ம வேர்ட்ஸ் மூலமா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சொல்கிறோம்ல அதான் verbal communication சொல்கிறாங்க. It may be in written form or oral form. நம்ம எழுதியும் அதை அனுப்பலாம் or orally we can பேசுகிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இட் கேன் பி இன் போத் ரிட்டன் அண்ட் ஓரல் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ரிட்டன் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் we are going to see. Written communication includes letters, documents, emails, reports, handbooks, brochures, various chat platforms, SMS and any form of written communication between the people. Written communication என்ன? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கூல் லெவலில் லெட்டர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு எழுத பழகுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற ஹேபிட்ஸ் வரும். மெயில்ஸ் நீங்கள் அனுப்புவீங்க, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், ஹேண்ட் புக்ஸ் நீங்கள் எழுதுகிற ஹேபிட்ஸ் வரும். அதேமாரி சாட் பிளாட்ஃபார்ம்ஸ் எஸ்எம்எஸ் நீங்கள் அனுப்புகிற ஹேபிட்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே ரிட்டன் கம்யூனிகேஷன். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எழுதி நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை ஒருத்தருக்கு பாஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. அண்ட் எனி ஃபார்ம் ஆஃப் ரிட்டன் கம்யூனிகேஷன் பிட்வீன் த பீப்புள்னு சொல்கிறாங்க. த ரிட்டன் form of communication is essential and indispensable for formal business. ஒரு பிஸ்னஸ்ன்னு போனீங்கனாலே நீங்கள் ஜஸ்ட் எல்லாமே ஓரலாக சொல்கிற மாதிரி இருக்காது. ப்ராப்பர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராப்பர் ரிட்டன் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து எழுதி உங்களுக்கு ப்ராப்பராக அவங்க ஐடியாஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபார்மல் பிஸ்னஸ்க்கு ரொம்பவே இன்டிஸ்பென்சிபிள்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் கான்ட்ராக்ட் ரெண்டு பேருக்கு நடுவில் கான்ட்ராக்ட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு மெமோஸ் எழுதுறதுக்கு ப்ரெஸ் ரிலீஸ்னால் என்ன இப்போ நிறைய நியூஸ் லெட்டர்ஸ் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணுறாங்களே ஸோ அதுக்கெலாம் வந்து நிறைய வந்து இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஃபார்மல் பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸ்க்குலாம் யூஸ் ஆகுது. அண்ட் லீகல் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கும் இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். The effectiveness of written communication depends on writing style. நம்ம வந்து சூப்பர்பான கண்டென்ட் இருந்தாலும் அது வந்து புரியாத மாதிரி நம்ம கீர்க்கி எழுதணும்னா
அது வந்து அவ்வளோ யூஸ் இல்லை. பட் சிம்பிள் கண்டென்ட்டே இல்லாமல் சிம்பிளான ஒரு நியூஸாக இருந்தாலும் பட் சூப்பராக அது ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனா அதை பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும்ல. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரைட்டிங் ஸ்டைல், நம்ம யூஸ் பண்ணுற கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ், வொக்கேபுலரி அண்ட் அந்த கிளாரிட்டி பர்ஃபெக்டாக நம்ம சப்மிட் பண்ணுறோம்ல, எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல். ஸோ கிளாரிட்டியாக நம்ம சப்மிட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து ரிவீல் பண்ணுது. என்னென்ன ரைட்டிங் ஸ்டைல், கிராமர், வெக்காபுலரி அண்ட் கிளாரிட்டி. இது எல்லாமே நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நல்லாவே படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க்ஸ்க்கு மேலே ஒரு கொஷின் கேட்க மாட்டாங்க. பட் 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸ் தான் இந்த லெசன்லேருந்து நிறைய வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் இந்த லெசனில் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. எதர் 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைனா 3 மார்க்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ரிட்டன் கம்யூனிகேஷன் புரிஞ்சிச்சு. நம்ம எழுதி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட்டிங்னா அதுதான் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ஓரல் கம்யூனிகேஷன் ரெஃபர்ஸ் டு கம்யூனிகேஷன் த்ரூ ஸ்போக்கன் வேர்ட்ஸ். நம்ம வாயால் சொல்கிறோம் பற்றி கம்யூனிகேட் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து ஓரல் கம்யூனிகேஷன் சொல்கிறோம். இட் கேன் பி எய்தர் ஃபேஸ் டு ஃபேஸ், நேரடியாக ஒரு பர்சன் கிட்ட போய் சொல்லலாம். அப்படி இல்லைனா இட் கேன் பி த்ரூ டெலிஃபோனிக்கலி, ஃபோனில் சொல்லலாம். வாய்ஸ் சேட், வாய்ஸ் மெசேஜில் வருதுல்ல, ஸோ அது மூலயமா சொல்லலாம். வீடியோ கால், வீடியோ கான்ஃபரன்சிங்கில் சொல்லலாம். ஸோ எனி அதர் மீடியம் நம்ம வந்து வாய்ஸ் வச்சு ஆர் இல்லைனா ஓரலாக நம்ம சொல்கிறது பேர் தான் ஓரல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. இதுலேயே வந்து ஃபார்மல் மீடியம் லைக் லெக்சர். ஓரல் கம்யூனிகேஷன் என்ன, ஒரு காலேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே லெக்சர் எடுப்பாங்க. ஓரலாக வாயாலே அவங்க சொல்கிறாங்க, அவங்க எழுதி எதுவுமே சொல்லிடுறதில்ல. லெக்சர் எடுக்கும்போது வாயாலே தானே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தே ஆர் கம்யூனிகேட்டிங். ஸோ லெக்சர்ஸ், கான்ஃபரன்ஸஸ், செமினார்ஸ் எடுக்கிறாங்களே, ஸ்டூடெண்ட் செமினார்ஸ் எடுக்கிறது, மீட்டிங்ஸில் பேசுகிறது, அண்ட் இன்ஃபார்மல் கான்வர்சேஷன் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ், காசிப்ஸ் பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட, கசின்ஸ் கூட அந்த மாதிரிலாம் பேசுகிறோம்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஓரல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப பிஸ்னஸ் லெவலில் பேசுறது மட்டும்தானே ஓரல் கம்யூனிகேஷனாக இல்லை. ஜஸ்ட் ஒரு காசிப்ஸ், சும்மா ஃபன்னாக பேசுகிறது, அது எல்லாமே வந்து ஓரல் கம்யூனிகேஷன். ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட போகிறதுனா அதுதான் வந்து கம்யூனிகேஷன். இங்கே பாருங்கள், த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளியர் ஸ்பீச் அண்ட் டோன். நம்ம எந்த டோனில் பேசுகிறோம். நம்ம வந்து சாஃப்டான ஒரு சேடான நியூஸ் சொல்லும் போது நம்ம வந்து அதை வந்து ரொம்ப ஹார்ஷாக சொல்லக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி அதுக்கேற்ற டோனில் நம்ம பேசணும். அதேமாதிரி ரொம்ப ஹார்ஷாக சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து நம்ம ரொம்ப சிரிச்சிட்டு சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி எந்த டோனில் பேசுகிறோன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷனுக்கு இந்த ஸ்டைல், கிராமர் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எந்த டோனில் பேசுகிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீக்கிங் வெரி ஹை வால்யூமில் பேசணுமா, லோ வால்யூமில் பேசணுமா, இல்லை ஃபாஸ்ட்டாக பேசணுமா, ஸ்லோவாக பேசணுமா, தீஸ் ஆல் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஓரல் கம்யூனிகேஷன். ஓகேவா? இங்கே பாருங்கள், verbal communication is the easiest and fastest and most successful form of communication சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, verbal communication ரொம்ப ஈஸியஸ்ட்டாக இருக்குது, ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்குது, அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சொல்கிறாங்க. நம்ம மோஸ்ட்லி என்ன வாயால் பேசுவோம், இல்லை எழுதி தான் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்குது சொல்கிறாங்க. நியர்லி 7% ஆஃப் ஆல் கம்யூனிகேஷன் இட் கம்ப்ரஸஸ் ஆஃப் ஓவரால் கம்யூனிகேஷனில் 7% வந்து verbal communication ஆக்குபைன்னு சொல்கிறாங்க. ஸோ verbal communication பற்றி பார்த்தல, அதில் வந்து வாட் ஆர் த எசென்ஷியல்ஸ் ஃபார் ஓரல் கம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஓரல் கம்யூனிகேஷன் என்ன, வாயால் பேசுகிறோம்ல, அதுக்கு என்னென்னலாம் எசென்ஷியல் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொனவுன்சியேஷன். நம்ம எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். வேர்ட்ஸ் வந்து ப்ரொனவுன்சியேஷன் வேறு வேறு மாதிரி நம்ம பண்ணலாம். ஒரு சிம்பிள் வேர்டையே நம்ம வேறு வேறு மாதிரி ஸ்டைலாக, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். லிசனிங் அண்ட் கன்வர்சேஷன். நம்ம வந்து பேச தானே போகிறோம், இதுக்கு எதுக்கு லிசனிங் நீங்கள் யோசிக்கலாம். பட் லிசனிங் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்கள் எவ்வளோ லிசன் பண்ணுறீங்களோ அது வந்து யூ கேன் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் இட். அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசுகிற அவங்களுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க அவங்களுடைய அசன்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் அதேமாரி பேச ட்ரை பண்ணுவீங்க. ஸோ லிசனிங் ஸ்கில் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸ்போக்கன் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல், எரர் இல்லாமல் பேசுனீங்கன்னா அது வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டைலாக பேசுறதுக்கு சூப்பராக இருக்கும். வெக்காபுலரி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நோட்டிசிங் லாங்குவேஜ். இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி பேசணும். ஹை கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு புரியும். ஒன்றுமே இங்கிலீஷ் கொஞ்சம் பேசிக்காக தெரியுறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பேசினா புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நோட்டிசிங் லாங்குவேஜில் பேசுறது இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்டேஷன் அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆஃப் வீடியோ இன்டர்வியூ. ஸோ தீஸ் ஆர் த ஓரல் கம்யூனிகேஷன் எசென்ஷியல்ஸ்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்சியேஷன் நம்ம எப்படி பண்ணுறோம், ஜஸ்ட் வாயால் பேசுகிறோம், அதுதான் வந்து ஓரல் கம்யூனிகேஷன். அதில் வந்து ப்ரொனவுன்சியேஷன் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன மசில்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது பார்க்கலாமா. ப்ரொனவுன்சியேஷன் வந்து நம்ம வந்து வாயில் இருந்தால் வருது. இட் இன்வால்வ்ஸ் வேரியஸ் மசில்ஸ். பாருங்க, இட் இஸ் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் நாட் அ காக்னேட்டிவ் ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க. ஓகேவா? இட் இஸ் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம மவுத்தை மூவ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இட் இஸ் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி.
these are muscle buttons. அப்படின்னா என்னன்னா நம்ம மசில்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ப்ரொனவுன்சியேஷனை நம்மளால் ப்ராப்பராக கொண்டு வர முடியுது. எப்படி என்னென்ன மசில்ஸ் யூஸ் பண்ணுறோம்? மவுத்தில் இருக்கிற மசில்ஸ், லங்ஸ் வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ப்ரீத் பண்ணுறது, நம்ம ஏர் ப்ரீத் பண்ணுற கண்டென்ட் வச்சு தான் நம்ம வாய்ஸ் கிளாரிட்டி அது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம மூவ்மெண்ட் ஆஃப் லிப்ஸ், டங்ஸ், ஜாஸ், வாய்ஸ் இது எல்லாமே பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரொனவுன்சியேஷன் சொல்கிறாங்க. திஸ் இஸ் நாட் லைக் கிராமர் ஆர் வொக்காபுலரி விச் ஆர் மென்டல் ஆக்டிவிட்டிஸ். கிராமருக்கு வந்து இத்தனை இது தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு பிரெயின், ப்ராப்பர் பிரெயின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும். பட் ப்ரொனவுன்சியேஷனுக்கு தீஸ் ஆல் ஆர் நெசசரின்னு சொல்கிறாங்க. பேயிங் அட்டென்ஷன் டு த அசன்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் வைல் லிசனிங். நம்ம ஒரு அசன்ட் நம்மளுக்கு வந்து லிசன் பண்ண அந்த அசன்ட் வந்து நமக்கும் வரும், அதுதான் சொல்கிறாங்க. என்னென்ன அசன்ட் சொல்கிறீங்க அப்படின்னா என்னென்னா, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஒரு அசன்ட்டில் பேசுவாங்க, ஒரு ஸ்டைலில் பேசுவாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு ஸ்டைலில் பேசுவாங்க. இந்தியன்ஸ் நார்மலாக ஒரு ஸ்டைலில் பேசுவாங்க. ஆஸ்திரேலியன்ஸ் அவங்க ஒரு ஸ்டைலில் பேசுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து அசன்ட்டுன்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் ஆல்சோ அ செல்ஃப் ரிப்பேர் மெக்கானிசம். அப்படின்னா நம்ம செல்ஃபாக நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி நம்ம கற்றுக்குறோம்ல. ஸோ அதுதான் வந்து இது வந்து செல்ஃப் ரிப்பேர் மெக்கானிசம்னு சொல்கிறாங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மோர் த யூசேஜ் ஆஃப் பெட்டர் இஸ் த ரிப்பேர். இங்கே பாருங்கள், இந்த செல்ஃப் ரிப்பேர் மெக்கானிசம் இருக்கலாம். நம்ம இது எவ்வளோ மோர் அண்ட் மோர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இஸ் த ரிப்பேர் ஒர்க் டன். த பெட்டர் இஸ் ரிப்பேர் ஒர்க் டன். நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண நம்ம வந்து அந்த கம்யூனிகேஷனில் பெட்டர் ஆகும்னு சொல்கிறாங்க. த மோர் த யூசேஜ் ஆஃப் இட் பெட்டர் இஸ் த ரிப்பேர் ஒர்க் டன்னு சொல்கிறாங்க. ஸோ லிசனிங் இன்டென்ஷன் டு ஸ்பீக் வெல், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ராப்பராக ஸ்பீக் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அ குட் ஸ்பீக்கர் இஸ் ஒன் ஹூ இஸ் அ குட் லிசனர் சொல்கிறாங்க. ஒரு குட் ஸ்பீக்கர் எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வந்து நிறைய ஸ்பீச்சஸ் கவனிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. குட் ஸ்பீக்கர் இஸ் ஒன் ஹூ இஸ் அ குட் லிசனர். ஒரு நல்ல லிசனரால் தான் நல்லா பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் லிசனிங் ஹேப்பன்ஸ் த மைண்ட் சப்கான்ஷியஸ்லி ரெஜிஸ்டர். அவங்களுடைய அசன்ட்டை வந்து நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கவனிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அவங்க வாய்ஸ் மாடுலேஷன்ஸ், அவங்க என்ன ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் வில் நோட்டீஸ் அண்ட் ரெஜிஸ்டர் இட். Grammar and vocabulary, everything used to register in our mind. So listening is an important segment of learning. To speak just as a child would do. ஒரு சைல்டு எப்படி சின்ன குழந்தையில ப்ராப்பராக வந்து தப்பாக பேசிதானே கற்றுக்குறாங்க, அதேமாரி தான் லிசனிங் ஸ்கில் நமக்கும் வந்து ப்ராப்பராக நம்ம பேசுகிறதுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எசென்ஷியல் டு லிசன் டு த பெஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டு இம்ப்ரூவ் நேச்சுரலாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணோன்னா என்ன, பெஸ்ட் ஸ்பீச்சஸை நீங்கள் கேட்க உங்களால் பெஸ்ட்டாக பேச முடியும், அதான் சொல்கிறாங்க. கிராமர், ஸ்போக்கன் கிராமர் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். கம்ப்ளீட் கிராமர், இன்இன்டெலிஜிபிள் அண்ட் கம்பெல்லிங் ஃபார் த லிசனர் டு லிசன். இங்கே பாருங்கள், ஸ்போக்கன் கிராமர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து லிசன் பண்ணாதவங்களையும் ப்ராப்பராக லிசன் பண்ண வைக்கிறதுக்கு கிராமர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ப்ராப்பர் சென்டென்ஸ் இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி நீங்கள் கிராமட்டிக்கல் எரரோட பேசுனீங்கன்னா அது வந்து ப்ராப்பராக பார்க்குறவங்க வந்து அது கலாய்க்க தான் பார்ப்பாங்களே தவிர, பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே ப்ராப்பர் கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா லிசனருக்கு வந்து அவங்க அதை கேட்கணும்னு தோணும். ஸோ அதுதான் வந்து ஸ்போக்கன் கிராமர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ப்ராப்பர் கொஸ்டின் டேக்ஸ் யூஸ் பண்ணணும். கிராமர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அன்ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இந்த மாதிரி வேரியஸ் கிராமர்ஸ்லேயே இருக்குது. ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணணும். நோட்டிசிங் லாங்குவேஜ் பார்த்தாலும் அதை பாருங்கள். நோட்டிசிங் லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் டு எம்பாசிஸ் த நீட் ஃபார் லேர்னர்ஸ் டு அனலைஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்போக்கன் கிராமர் அண்ட் ப்ரொடியூஸ் தீஸ் ஃபியூச்சர்ஸ் இன் த ஓன் ஸ்பீச். இங்கே அப்படின்னா என்னென்னா, இப்போ நோட்டிசிங் லாங்குவேஜ்னு நம்ம ஒரு விஷயத்த நம்ம எப்படி கேட்குறோன்றது இருக்குது. இப்போ வந்து ஒரு ரெக்வஸ்ட் நம்ம யார்கிட்டே கேட்கணும்னா அது வந்து ப்ளீஸ் பண்ணி நம்ம கேட்கணும், ஆர்டர் பண்ணுற மாதிரி கேட்கணும். ஸோ நோட்டிசிங் லாங்குவேஜ் அது நம்ம எப்படி கேட்கணும், எந்த வேல கேட்கணுன்றதுலாம் ரொம்ப பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இதை பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ ஹெல்ப் மீ லிஃப்ட் திஸ் பாக்ஸ் ப்ளீஸ்ன்னு கேட்குறாங்க. லிஃப்ட் திஸ் பாக்ஸ்ன்னு நம்ம வெறுமனே சொன்னோம்னா நம்ம என்ன ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க பாருங்கள், ரெக்வஸ்ட் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க. கேன் யூ ஹெல்ப் மீ லிஃப்ட் திஸ் பாக்ஸ் ப்ளீஸ்ன்னு ரொம்ப இதுவாக கேட்குறாங்க. அவங்களும் வந்து சரி இவ்வளோ இதுவாக கேட்குறாங்களேன்னு ஹோஷியார் வெயிட் அ மினிட் ஐ வில் ஹெல்ப்னு சொல்கிறாங்க. ஸோ நோட்டிசிங் லாங்குவேஜ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். நம்ம இப்போ ஒரு ப்ராப்பரான ப்ரெசன்டேஷன் பண்ணோம்னா அதுக்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. பி என்தூசியாஸ்டிக் அண்ட் ஆனஸ்ட். நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், என்தூசியாசம் இருக்கணும் நம்ம பண்ணுறதுல. அண்ட் அட் த சேம் டைம் அது வந்து ஆனஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணாலுமே அது வந்து கம்ப்ளீட்
crystal clear and true information இருக்கணும். நம்ம வந்து false information we can't able to communicate. அது ரொம்பவே தப்பாயிடும். ஸோ நமக்கு அந்த enthusiasm இருக்கணும் and honesty இருக்கணும். show your passion and connect with your audience. ஆடியன்ஸ்க்கு நம்ம எவ்வளோ பேஷனாக இருக்கோன்றதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி அது இருக்கணும் ஒர்க். focus on your audience need. ஆடியன்ஸ்க்கு நம்ம ஸ்பீச்சை கேட்குற ஆடியன்ஸ்க்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசணும் அப்படி சொல்கிறாங்க. focus on your audience needs. as per the audience needs we must converse சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து we must converse it with complete enthusiasm and honest, and we should show our passion. நம்ம பேஷனை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் we must completely have connectivity with our audienceன்னு சொல்கிறாங்க. we must completely focus on audience needs. as per the audience needs we must communicateன்னு சொல்கிறாங்க. keep it simple. ரொம்ப கஷ்டமாக குழப்புற மாதிரி இருக்கக்கூடாது. சிம்பிளாக கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுறோமோ டைரெக்டாக வந்து சிம்பிளாக சொல்லிடணும். அது வந்து ஒரு லைன் இன்ஃபர்மேஷனை ஒரு பேராகிராஃப்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் கோர் மெசேஜ். நம்ம கோர் மெசேஜ் எந்த சொல்ல போகிறோமோ அதை பற்றி மட்டும் பேசினா போதும். யூ நீட் டு மேக் இட் ஈஸி ஃபார் யுவர் ஆடியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெஸ்பாண்ட். ஸ்மைல் அண்ட் மேக் ஐ கான்டாக்ட் வித் யுவர் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் கிட்ட இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீச்சஸ் பட்டிமன்றம் அந்த மாதிரி நிறைய ஸ்பீச்சஸ் பேசுகிறாங்களே, அப்போது ஆடியன்ஸ் கிட்ட ஐ கான்டாக்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எங்கன்னா மேலே பார்த்துட்டு பேசுனீங்கன்னா அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ஆடியன்ஸோட ஐ கான்டாக்ட் இருக்கணும். அதேமாரி நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பேசணும் நடுவில். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக பேசுனீங்கனாலும் அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இல்லை ஹாஷாக ஏதாவது பேசுனீங்கனாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் ஐ கான்டாக்டோட யூ மஸ்ட் கம்யூனிகேட். ஸ்டார்ட் ஸ்ட்ராங்லி. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட்டே வந்து பயந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப ஸ்ட்ராங்காக எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி டெல் அ ஸ்டோரி அண்ட் பிகின். வி ஷுட் டெல் அ ஷார்ட் ஸ்டோரி. நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோன்றதை ஒரு சின்ன கதை சொல்லிட்டு அப்போ தான் வந்து எல்லோரும் வந்து லிசன் பண்ணுவாங்க, ஈகராக லிசன் பண்ணுவாங்க ஏதோ சொல்ல வராங்கன்ட்டு. ஸோ வி மஸ்ட் ஸ்டார்ட் வித் அ ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்லைட் ப்ரெசன்டேஷனுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, it should contain no more than 10 slides. ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் அது ஒரு 50 slides 100 slides நீங்கள் வேஸ்ட்டாக போகக்கூடாது. நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ண போகிறீங்களோ அது வந்து ஜஸ்ட் இன் 10 slides இருக்கணும். லாஸ்ட் நாட் மோர் தென் 10 minutes. நீங்கள் ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அது 20 minutesக்கு மேலே நீங்கள் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. 20 minutesக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணியிருக்கணும். யூஸ் அ ஃபாண்ட் சைஸ் ஆஃப் நாட் லெஸ் தென் 30 points. நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அப்படியே குட்டியான ஸ்லைஸில் குட்டி குட்டியாக அப்படியே எறும்பு போகிற மாதிரி எழுதக்கூடாது. ஃபாண்ட் சைஸ் தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கும் அது கண்ணுக்கு அட்ராக்டிவாக தெரியணும்ல. ஸோ ப்ராப்பரான ஃபாண்ட் சைஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன். இப்போ வேர்பல் கம்யூனிகேஷன் ஓவர். நான் வேர்பல் கம்யூனிகேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். Non-verbal communication is a process of communicating by sending and receiving wordless message. அங்கே வந்து வேர்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணல, இங்கே வேர்ட்ஸே இல்லாமல் பண்ண போகிறோம். அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. These messages can aid verbal communication, convey thoughts. இதுவும் அந்த verbal communication மாதிரி thoughts convey பண்ணும், எல்லாமே பண்ணும். பட் எப்படி பண்ணுறாங்கன்றதை இங்கே பாருங்கள். Physical non-verbal communication, an individual's body language, that is facial expression, stances, gestures, touches and other physical signs constitute this type of communication சொல்றாங்க. அப்படின்னா physical non-verbalனா நம்ம facial expression மூலமாவே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்ல. இப்போ வந்து ரொம்ப சேடாக இருக்காங்கன்னா அவங்க ஒருத்தவங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னா அவங்க ஸ்மைல் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறது வந்து நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா, ஜெஸ்டர்ஸ் மூலமா, டச்சஸ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து ஃபிசிக்கல் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் டு 55%. அங்கே வந்து 7% பார்த்தாலே வெர்பல், இங்கே வந்து 55% ஆஃப் த ஆல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிசிக்கலாக பார்த்தோம். ஓகே, இப்போ பேரா லாங்குவேஜ்னா என்னென்னா நம்ம பேசுகிறதே வாய்ஸ் குவாலிட்டி, இன்டோனேஷன்ஸ், பிச், ஸ்ட்ரெஸ், டோன் அண்ட் ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங் கம்யூனிகேட்ஸ் அப்ரூவல், இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேக் ஆஃப் இட். இங்கே பாருங்கள், நம்ம எந்த வாய்ஸ் குவாலிட்டியில் வி ஆர் கம்யூனிகேட்டிங் அண்ட் என்ன பிச்சில் பேசுகிறோம், என்ன ஸ்ட்ரெஸ் கொடுத்து பேசுகிறோமா, எந்த டோனில் பேசுகிறோம், என்ன ஸ்டைலில் பேசுகிறோம், அது எல்லாமே பேசுகிற இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கம்யூனிகேஷன். அதை வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம்ல. இப்போ வந்து ஒரு ரொம்ப ஹார்ஷான இன்ஃபர்மேஷன் சொல்கிறோன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும், பிச் ஹை பிச்சில் சொல்லணும், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப இதுவாக இருக்கும். டோன் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கராக சொல்லணும், ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா
பயந்து சொல்லாமல் ஸ்டைலிஷாக பேசுகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறத வந்து பேரா லாங்குவேஜ் சொல்கிறாங்க. அண்ட் ரிசர்ச் எஸ்டிமேட் தட் டோன் ஆஃப் வாய்ஸ் அக்கௌண்ட்ஸ் டு 38% சொல்கிறாங்க. 38% வந்து இட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆஸ்தட்டிக் கம்யூனிகேஷன் இட்ஸ் நத்திங் பட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் மூலியா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. ஆர்ட் ஃபார்ம்ஸ்னால் என்னென்னா டான்ஸ் மூலயமா, பெயிண்டிங்ஸ் மூலயமா, ஸ்கல்ப்சர்ஸ் ஆர் மியூசிக் மூலயமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களே. இப்போ ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த ஒரு ஐடியா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, இந்த பெயிண்டிங் இந்த ஒரு ஐடியா எக்ஸ்பிரஸ் பண்ணுது, இந்த மியூசிக் கேட்டால் இந்த ஒரு தாட்ஸ் வருது, அப்படிலாம் நம்ம இருக்கோம்ல. ஸோ அந்த கம்யூனிகேஷன் தான் ஆஸ்தட்டிக் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. இது வந்து வேர்ட்ஸ், லாங்குவேஜஸ் அதெல்லாம் இல்லைல்ல. ஸோ அதுதான் வந்து இது வந்து ஆஸ்தட்டிக் கம்யூனிகேஷனை நான் வெர்பல் சொல்கிறாங்க. ஓகே, அப்பியரன்ஸ். இப்போ கம்யூனிகேட் பண்ணும்போது அப்பியரன்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஒருத்தர் வந்து மஸ்ட் பி வெல் ட்ரெஸ்ட் அண்ட் groomed person this person to be most organized. இங்கே பாருங்க, நல்ல சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மலாக நம்ம போனால் தான் அவங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வைலாக ஷாபியாக நம்ம அன்அக்லியாக நம்ம சூப்பராக இல்லாமல் ஒரு மாதிரி அழுக்காக அக்லியாக போனோம்னா பர்சன் ஃபெயில்ஸ் டு மேக் அ ஃபேவரபிள் இம்ப்ரெஷன் கொடுக்க எப்படி சொல்கிறதுனா ஒரு இம்ப்ரெஷன், நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம ப்ராப்பர் அவுட்ஃபிட் இல்லாமல் போனோம்னா அவங்க இம்ப்ரெஷனே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ ட்ரெஸ் கோட் அண்ட் ஆஃபீஸ் இஸ் ஜென்ரலி ஃபார்மல் சொல்கிறாங்க. ஒரு ஆஃபீஸ் போனோம்னா அந்த ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது வந்து குட் இம்ப்ரெஷன் கொடுக்கும், அது சொல்கிறாங்க. இட் கான்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஃபார்மல் சூட்ஸ், ட்ரௌசர்ஸ் வித் பிளெயின் ஒயிட் ஆர் லைட் கலர் ஷர்ட்ஸ். எப்படிலாம் நம்ம ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணணும், லெதர் ஷூஸ் போடணும், பிரைட் கலர்ஸாக இருக்கணும், ஜீன்ஸ், ப்ராப்பர் டிஷர்ட்ஸ் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்பியரன்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ தேர்ட் ஒன் நான் வெர்பலில் தேர்ட் ஒன் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன் என்னென்னா நம்ம கண்ணால் பார்த்து ஒரு கம்யூனிகேஷன் நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம கெயின் பண்ணுறோம்னா அதான் விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. இட் கேன் பி கம்யூனிகேட்டட் த்ரூ சயின்ஸ், டைப்போகிராஃபி, drawings, graphic designs, illustrations, colors and other electronic resources. ஒரு டிராஃபிக் சைன் பார்த்தா நமக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு தெரியல, ரைட்டில் போனால் ரைட் ஆரோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் சயின்ஸ் வந்து ஹெல்ப்ஸ் டு கம்யூனிகேட் திஸ் இன்ஃபர்மேஷன். ட்ராயிங்ஸ் ஒன்று நம்ம வரைகிறது மூலிமா இட் எக்ஸ்பிரஸஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் கலர்ஸ், இப்போ வந்து ஒரு டிராஃபிக் லைட்லேயே பார்த்தீங்கன்னா ரெட்டுனா வந்து ஸ்டாப் பண்ணணும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது இல்லையா. ஸோ அது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன் கேன் ஆல்சோ பி டன் த்ரூ கிராஃப் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது, பை சார்ட் ஆர் அதர் டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன்ஸ் மூலமாக பண்ணுறது விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அது என்ன படிக்கணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க. பட் இப்படி கொடுத்தாலே பார்த்தோன்னே தெரியுது பாருங்கள். இங்கே டாபிக் கொடுத்துட்டாங்க, என்ன எதை பற்றின்னு தெரிஞ்சிச்சு. அது வந்து 98% வந்து கன்சர்வேட்டிவாக இருக்குது, லிபரலில் 133 இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்ததுமே we are able to understand the topic. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க it plays an important role ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டைப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, வேர்பல் நான் வேர்பல் அதெல்லாம் ஒரு டைப் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் பேஸ்ட் ஆன் ஸ்டைலில் நம்ம ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். ஃபார்மல் கம்யூனிகேஷனாக ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் நம்ம பேசும்போது ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் we must follow. That is called as formal communication. Whereas in informal communication, just chatting with friends, relatives, cousins or gossiping with them, such things will be under informal communication. See here, formal communication can be both oral and written. Follows certain rules, principles and conventions. Formalனா இப்போ ஒரு லெட்டர் எழுதணும்னா ஃப்ரம் டு அதெல்லாம் போட்டு கரெக்டாக நம்ம எழுதணும்ல, ப்ரெசென்ட் பண்ணணும்ல. ஸோ அதுதான் ப்ராப்பர் ரூல்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுதணும்னா ஜஸ்ட் நம்ம மெசேஜ் எழுதி அப்படியே கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து இது தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ், டீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் எழுதணும்னா இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணோம்ல. ஸோ அதுதான் வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷன். இந்த ஹெரார்கி இந்த ஆர்கனைசேஷன்ஸ் ஹேஸ் டு பி ஃபாலோ. இந்த ஆர்கனைசேஷனுக்கு சர்டன் ரூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூ மஸ்ட் கம்ப்ளீட்லி ஃபாலோன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது கண்டிப்பாக எக்ஸாமில் கம்பல்சரியாக இது வரதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ கம்பல்சரியாக இதை படிங்க. ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் கம்யூனிகேஷன், ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன், டயகனல் சொல்கிறாங்க. வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் நத்திங் பட் மேலேருந்து கீழே, அப்படின்னா கீழேருந்து மேலே, நார்த் டு சவுத் ஆர் சவுத் டு நார்த், அந்த மாதிரி மேலே இருந்து கீழே அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறது வந்து வெர்டிக்கல். ஹாரிசான்டல்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆர் வெஸ்ட் டு ஈஸ்ட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்டிக்கல்னா என்ன, மேலேருந்து கீழே. இன்ஃபர்மேஷன் கேன் ஃப்ளோ
upwards or downwards. ஒரு ஆர்கனைசேஷனில் ஹையர் அத்தாரிட்டி இருப்பாங்க, லோவர் அத்தாரிட்டிஸ் இந்த மாதிரி இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு போகிறது, சபார்டினேட் கீழே பாட்டமில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது இல்லை, அதுதான் வந்து வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. த டேட்டா தட் இஸ் கலெக்டட் ஃப்ளோஸ் அப் டு த டாப். இப்போ வந்து லோவரில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி மேலே இருக்கிற மேனேஜருக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ கீழே இருக்கிற அஃபிஷியல்ஸ்லேருந்து மேல் அத்தாரிட்டிக்கு கொடுக்குறோம்ல, ஸோ வந்து கீழே இருந்து மேலே போகுதுல, அப்வர்ட்ஸில் போகுது. ஸோ இட் இஸ் அ வெர்டிக்கல் கம்யூனிகேஷன். while instructions and order are passed down from the management or seniors. இப்போ வந்து சீனியர்ஸ் வந்து இந்த ரூல்ஸ் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து எல்லா ஒர்க்கர்ஸும் ஃபாலோ பண்ணோன்ட்டு ஒரு சில ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி அவங்க வந்து லோவரில் இருக்கிற பீப்புளுக்குலாம் கொடுக்குறாங்களே, அத்தாரிட்டியில் இருக்கிற பீப்புளில் கொடுக்குறாங்களா. ஸோ அது வந்து அதுவும் வெர்டிக்கல். டவுன்வர்ட்ஸ் டு அப்வர்ட் ஆர் அப்வர்ட்ஸ் டு டவுன்வர்ட், எய்தர் இட் கேன் பி. இட் இஸ் கால்ட் as vertical communication. Next, horizontal communication என்ன, information that is transferring between the employees at same level. சேம் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன் இன்வால்வ்ஸ் 2 employees of the organization at the same level. சேம் லெவல்லே வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ஹாரிசான்டல் சொல்கிறாங்க. டயக்னல் வந்து எங்கே வேணால் பேசலாம், கீழே இருக்கிறவங்க மேலே அத்தாரிட்டி கிட்ட பேசலாம், யார்கிட்ட அவங்க பேசணும் கன்வர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போய் டேரெக்டாகவே அவங்க வந்து போய் பேசலாம். அதுதான் வந்து டயக்னல் சொல்கிறாங்க. cross functional communication between the employees at different levels இருக்கிறவங்க டைரெக்டாக இது வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லோவர் அத்தாரிட்டிஸ் வந்து ஹையர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லணும்னா அது வந்து இவங்ககிட்ட போய் சொல்லி அவங்க வந்து ஹையர் கிட்ட போய் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் டயக்னலில் அவங்களே இப்போ டைரெக்டாக போய் யார்கிட்ட சொல்லணுமோ அதை வந்து அவங்க they can represent சொல்கிறாங்க. Cross functional communication between employees at different levels of organizational hierarchy is described as diagonal communication. Diagonal communication is increasingly common in larger organizations. It reduces the chances of distortion or misrepresentation by encouraging the direct communication. அப்படின்னா இது வந்து நிறைய மிஸ்ரெப்ரசன்டேஷனை ரெடியூஸ் பண்ணுது, ரொம்ப குறைக்குது. எப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக போய் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ப்ராப்பராக அவங்க கன்வே பண்ண முடியும். இவங்ககிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லி மேலே போய் அத்தாரிட்டி கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய லேக்கிங் இருக்கும்ல. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இங்கே இருக்காது. இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் என்னென்னா ஜஸ்ட் கேஷுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோம்ல, அதுதான் வந்து இன்ஃபார்மல். எந்த ரூல்ஸ் இல்லாமல் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் நார்மலாக கம்யூனிகேட் பண்ணுறது கேஷுவல், ஃப்ரெண்ட்லி அண்ட் அன்அஃபிஷியல். தான் வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் கன்வர்சேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் 2 or more persons without having to conform to any prescribed rules, processes, systems, formalities and chain of command. அங்கே வந்து எந்த ரூல்ஸும் கிடையாது, எந்த ப்ராசஸும் கிடையாது, சிஸ்டம், chain of command இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எதுவுமே கிடையாது. they can communicate as if they can want. Informal communication is between. Informal communication யார்கிட்டலாம் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், மெம்பர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி யார்கிட்ட வேணாலும் ஜஸ்ட் நம்ம இன்ஃபார்மலாக நம்ம பேசலாம்ல. ஸோ அதுதான் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு எம்ப்ளாயிஸ், ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டண்ட். ஆனால் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஐடியாஸ், தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும், என்னென்ன தேவைப்படுது, எப்படிலாம் இன்னும் ஒர்க் பண்ணலான்ற ஐடியாஸ் வந்து அவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து இன்ஃபார்மலாக பேசிக்கிட்டாதான் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகி they can work efficientன்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயிஸ் இந்த ஆர்கனைசேஷன் interact with each other outside the ஃபார்மலாக கம்பெனினா இப்படி தான் இருக்கணும், ஆர்கனைசேஷனாக இப்படி தான் இருக்கணும், இதுக்குள்ளே நீங்கள் இப்படி தான் இருக்கணுன்றது இல்லாமல் வெளியில் அவுட் சைட் த ஆர்கனைசேஷன் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் இன்ஃபார்மலாக பேசுகிறது இருக்கணும் கம்பல்சரி. சச் கம்யூனிகேஷன் இஸ் கால்ட் அஸ் கிரேப் பாயிண்ட். ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஃபார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, வெளியில் வந்து ஜஸ்ட் இன்ஃபார்மலாக நார்மலாக பேசுகிறாங்களா, அதுதான் வந்து கிரேப் பாயிண்ட் காசப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏன்னா எம்ப்ளாயீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அட் வெரி லெவல் மீட் அண்ட் டிஸ்கஸ். டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களா, இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் டிஸ்கஸ் மேட்டர்ஸ் கேஷுவலி and informally. The grapevine satisfies the social needs of the people and helps in building the அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் அட்ரஸிங் சர்டன் நீட்ஸ் அண்ட் கிரீவியன்சஸ். அவங்களோட கிரீவியன்சஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்களோட கிரீவியன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா அது வந்து இன்னொருத்தவங்க வந்து அது மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி அது வந்து கொண்டு வர சான்சஸ் இருக்குல்ல. ஸோ வந்து அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். திஸ் இஸ் த பார்ட் 1 ஆஃப் சாப்டர் 1 கம்யூனிகேஷன். அண்ட் பார்ட் 2 வந்து நெட்வொர்க் ஆஃப் கம்யூனிகேஷன் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஹவ் கம்ப்ளீட்லி கிறிஸ்டன் கிளியர் வித் டுடேஸ் டாபிக். என்னென்ன பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் டெஃபினிஷன் வி சா,
types of communication, that is verbal, non-verbal, visual, formal and informal. Verbal na enna paathom, words and language use பண்ணி நம்ம பேசுறது வந்து verbal. It can be written or oral or அதெல்லாம் நம்ம பார்த்தோம். Non-verbal na என்ன, paralanguage, art form யூஸ் பண்ணி aesthetics அதெல்லாம் வந்து non-verbal வரும். Visual na என்ன, science அந்த மாதிரி கலர்ஸ் மூலமா அது மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து விஷுவல்னு சொல்லலாம். ஃபார்மல்னா ப்ராப்பர் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணோம். இன்ஃபார்மல்னா அது ப்ராப்பர் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸில் தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்த பார்ட் 1 டாபிக். ஸோ எல்லாருக்கும் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம நெட்வொர்க்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். இந்த வீடியோ பார்த்து உங்களால் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் நான் சொன்னது டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்த போது எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் எக்ஸாமில் வர நிறைய சான்சஸ் இருக்குது. என்னென்ன கொஸ்டின்ஸ் நான் பாருங்கள். வாட் இஸ் கம்யூனிகேஷன் 2 மார்க்ஸில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன், ஓரல் கம்யூனிகேஷன், இது ஜஸ்ட் ஒரு 2 மார்க்ஸில் 3 பாயிண்ட்ஸ்க்கு எவ்வளோ எழுதணுமோ அவ்வளோ படிச்சுனாலே நீங்கள் போதும். அண்ட் இது படித்து வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட். இது பாருங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் தேவையில்லை. நான் சொல்கிறத மட்டும் படிச்சிங்கனாலே போதும். லிசனிங் ஸ்கில்ஸ் ஏன் தேவைன்னு 2 மார்க்ஸில் கேட்கலாம். ப்ரொனன்சியேஷன் ஹவு இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கம்யூனிகேஷன் கேட்கலாம். இதெல்லாம் தேவையில்லை, இது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் டேக்ஸ் ஏன் தேவை அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு they can ask. நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பற்றி கேட்கலாம். வாட் ஆர் த டைப்ஸ் இன் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் கேட்கலாம். விஷுவல் கம்யூனிகேஷன், using the visual communication how one can properly can able to express his opinion கேட்டாங்க. இங்கே வந்து ஒரு 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸ் ஏற்ற மாதிரி இதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்மல் கம்யூனிகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்தே இருக்கும். ஏதாவது ஒன்றாவது அட்லீஸ்ட் கேட்பாங்க. ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். இங்கே பாருங்கள், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் எம்ப்ளாயிஸ்க்கு நடுவில் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் why it plays an important role ன்னு கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து பாசிபிள் கொஸ்டின்ஸ் இன் திஸ் பார்ட் 1 டாபிக். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, கான்செப்ட்ஸ் ரொம்ப கிளியராக புரிஞ்சுதுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற நெக்ஸ்ட் சூப்பரான எக்ஸைட்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. இதுதான் உங்கள் அபி கிளாஸஸ் யூடியூப் சேனல். ஸோ பாய்.